எடப்பாடி பழனிசாமி பின்னால் இருக்கும் ஒவ்வொருவரையும் காலமும் மக்களும் மன்னிக்க மாட்டார்கள் என்ற ஓபிஎஸ் ஆதரவாளர் ஜேசிடி பிரபாகரன் உண்மையான அதிமுக யார் என்பதை தேர்தல் உணர்த்தப் போகிறது என்றார். இந்த இயக்கத்தை பாழ்படுத்திய எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை பாழ்படுத்துவதற்காக வியூகங்களை அவரோடு உடனிருந்து வகுத்துக் கொண்டிருக்கிற, அவரை சுற்றி சொன்று பம்பரமாக பணியாற்றி கொண்டிருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், நான் அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், காலம் உங்களை மன்னிக்காது, மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். ஏனென்றால் நீதி, நியாயம், தர்மம் அண்ணன் பக்கம்தான் இருக்கிறது என்று இந்த தமிழ்நாடு பார்க்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலிலே அண்ணன் அவர்கள் வகுக்கிற அந்த வியூகம் தான் வெற்றி கனியை பறிக்கப் போகிறது. உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யார் என்பதை நாட்டுக்கு உணர்த்தப் போகிறது. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுகிற போது இந்த இயக்கம் உங்கள் பின்னாலே அணிவகுத்து இருக்கிற காட்சிகளை நான் காண்கின்றேன். தமிழகத்தில் 2021க்கு முன் 2300 இருந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்போது 7600க்கும் மேலாக உயர்ந்துள்ளதாக அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 2021 மார்ச் வரை சுமார் 2300 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய சீரிய முயற்சியால் தற்போது இந்த எண்ணிக்கை 7600க்கும் மேல் உயர்ந்திருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 50% மேற்பட்ட நிறுவனங்கள் பெண்கள் நிறுவனங்களாக உள்ளது என்பது மிக மிக பாராட்டுக்குரியது. நான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.